கடந்த 6 மாதமாக நடைபெறுகின்ற ஊழல்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். முட்டை ஊழல், மின்சாரம் வாங்குவதில் ஊழல், அதேபோல் பருப்பு வாங்குவது கொள்முதல் செய்வதில் ஊழல், அதேபோல் பள்ளிகளை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அங்கீகாரம் பெறுவதற்கு லஞ்சம் தர வேண்டியிருக்கிறது என்று பல ஊழல் குற்றச்சாட்டை சொன்னாலும் கூட இதுவரை எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டிற்கும் இந்த அரசாங்கம் பதில் சொல்லவே கிடையாது. இப்போதும் சொல்கின்றோம், ஊழல் தொடர்ந்து நடைகின்றது. குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறைக்கு மத்திய CRIDP ஃபண்டிலிருந்து ஒதுக்கப்பட்ட 2000 கோடி ரூபாயில் 13.5% லஞ்சம் வாங்கி கொண்டுதான் டெண்டர்களை அவர்கள் அந்த நிறுவனங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை சொல்லி இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டும் சொல்லியும் இந்த அரசாங்கம் இதற்கு பதில் சொல்லாமல் இருக்குமேயானால் விரைவில் போராட்டத்தை கடுமையாக நடத்துவதை தவிர வேறு எங்களுக்கு வழி தெரியவில்லை. ஆகவே நான் கூறிய ஊழல் சாட்டுகளுக்கெல்லாம் இப்போது இருக்கின்ற பன்னீர்செல்வம் முதல்வர் அவர்கள் எவ்வளவு லஞ்சம் முன்னாள் இருந்த முதல்வர் ஜெயலலிதா வாங்கினார் என்ற விவரத்தை எல்லாம் சேகரித்து வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எந்த ஆதாரத்தில்? எனக்கு கிடைத்த ஆதாரங்களை வைத்து தான் சொல்கின்றேன். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு 2014-2015க்கு மத்திய அரசாங்கத்தினுடைய சென்ட்ரல் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக 2000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே 13.5% லஞ்சமாக வாங்கி கொண்டுதான் அவர்கள் டெண்டர் கொடுத்தவர்களுக்கு அதை கொடுக்கின்றார்கள். இன்னொரு 10% நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருக்கும் மற்ற பார்ட்டி கட்சிக்காரர்களுக்கும் 10% ஒவ்வொரு மாவட்டத்திலும் தர வேண்டும் என்று சொல்லி அதையும் தந்த பிறகுதான் அந்த டெண்டர்களை ஒத்துக்கொள்கின்றார்கள். No, I cannot name the company. If the government asks me to name the companies, then I will name the companies. Since this being a central funded project, will you suspect the government, central is also the central know of this? Maybe Jetli has come down to Jayalalitha to discuss about this. Maybe, quite possible, because it's a huge amount. So, ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் யார் வேட்பாளராக அறிவிக்க போறீங்க சார்? ஸ்ரீரங்கம் தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் எந்த விதமான முடிவும் எடுக்கவில்லை. நிற்கலாமா வேண்டாமா, நிற்கவில்லை என்றால் யாரை ஆதரிப்பது, இது போன்ற பல விஷயங்களை எல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். அநேகமாக 26, 27ஆம் தேதி வரை எங்களுக்கு நேரம் இருக்கின்றது. அதற்குள் நாங்கள் ஒரு முடிவை எடுத்து மேலிடத்தின் அனுமதியோடு அறிவிப்போம்.